அது மலாக்கி எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனுமானவர் தமது ஆலயத்துக்கு விரைந்து வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிற அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். லேவி புத்திரர் கர்த்தருக்குரியவர்களாகி நீதியிலே காணிக்கை செலுத்தும்படி அவர் அவர்களை சுத்திகரித்து பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர்களை புடமிடுவார். அப்போது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவும் எருசலேமும் செலுத்தும் காணிக்கை கர்த்தருக்காகும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வருவேன். சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொய் ஆணை இடுகிறவர்கள், எனக்கு பயப்படாமல் கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்கள், விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்குகிறவர்களையும் அநியாயரின் நியாயத்தை புரட்டுகிறவர்களின் அந்நியரின் நியாயத்தை புரட்டுகிறவர்கள் ஆகிய இவர்களுக்கு விரோதமாக விரைந்து வரும் சாட்சியாவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் மாறாதவராதலால் யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் இன்னும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறீர்கள் என்பதே. நம்முடைய ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வருகைக்கான 2ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறுகளிலே நாம் குடும்பமாக ஆண்டவருடைய வருகை, அதாவது நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ஒரு பாலகனாக பிறந்து வளர்ந்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவராக மக்கள் மத்தியிலே சுற்றித் திரிந்த ஒரு தேவனாக மனுக்குலத்தின் பாவத்திற்காக அடிக்கப்பட்டு தன்னைத்தானே பலியாக்கி நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே மரித்தவராக வந்த ஆண்டவருடைய வருகையை நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தர் விரும்புகிற ஆராதனை எது என்கிற போது அதற்கான விடைதான் இந்த மலாக்கி புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள். இன்றைக்கான வாசித்த சுவிசேஷ பகுதியிலும் இதையே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய முன்தூதனாக வந்த யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையிலே வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டார். ஞானஸ்நானம் பெறுவதற்காக அநேகர் அவனிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பாவங்களை அவன் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக யோவான் ஸ்நானகனிடத்தில் அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது அவர்களுக்கு வந்தவர்களை பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதே காரியத்தை இங்கே மலாக்கி தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலும் உரைக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் மலாக்கி தீர்க்கதரிசிக்கு தன்னை வெளிப்படுத்துகிற போது, இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். யார் அந்த தூதன்? யாரு? யோவான் ஸ்நானகன்.
ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியாலே உரைக்கப்பட்ட ஒரு முன் தூதன் யோவான் ஸ்நானகன். ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்றோம். வருகிறவர் இவர்தானோ என்று ஜனங்கள் எல்லோரும் யோசிக்கையிலே அவன் என்ன பதில் சொல்றான்? நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக வருகிறவர் என்ன பண்ணுவாரோ அக்கினினாலும் ஆவியானவராலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று வெளிப்பார். அப்போ அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை முன்னாயத்தம் பண்ண வந்த தூதன். ஆண்டவருடைய வருகையை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிற நாம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நம் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும். வெறுமனே பண்டிகையை கொண்டாடி அதை ஆசரித்து அந்த வருடம் சந்தோஷப்பட்டு அடுத்த வருடம் திரும்பவும் அதே நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நம் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற போது இப்போதே மரத்தின் வேறருகே என்ன இருக்கா? கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறதை பார்க்க. நமக்கு கீழே என்ன இருக்குது? கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நம் குடும்பங்களிலே அநேக நேரங்களிலே துக்க நிகழ்வுகள் நடக்கிறது. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயாரை இழந்தேன். போன வாரத்தில் இங்கே தலைவர் நினைக்கிறேன், அவருடைய தாயார் கூட மரித்து போனார்கள். அப்போது அதுதான் கோடாரி இல்லை. கோடாரி என்பது அது அல்ல, அது ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவருடைய அழைப்பு யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கோடாரி என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கையை நாம் பார்க்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை என்பதை பார்க்கும். விரியன் பாம்பு குட்டிகளே, வருண் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ ஆண்டவருடைய வருகை, முதலாம் வருகை நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. ஏனென்றால் முதலாவது வருகை எதுக்குமா வந்தாரு? எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவியாக இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக வந்தார். அதை செய்து முடித்தார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா இல்லை. எந்த நேரத்திலும் அந்த பரிசுத்தத்தோடே நாம் இருக்கிறோம்னா இல்லை. அதனால தான் சொல்றார் யோவான், இப்போதே கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன ஓமையிலே ஒரு தோட்டத்து எஜமான் இருக்கிறான், தோட்டக்காரன் இருக்கிறான். ஒரு மரமானது நடப்பட்டு இருக்கிறது. அந்த மரத்திலே என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? கனிகளை எதிர்பார்க்குறாங்க. தோட்டத்தை எஜமான் பார்க்குற, ஏன்பா இது வச்சு என்ன இருக்கு, இது பார்த்து நீ பாட்டு தண்ணி ஊற்றி எரு போட்டு எல்லாத்தையும் வளர்த்து கொண்டே இருக்கிற, ஆனால் எந்த வருஷம் இது போயிட்டே இருக்கு, அதனுடைய எந்த கனியும் காணவில்லையே, வெட்டிடுப்பா, அது இடத்தையும் அடிச்சிட்டு இருக்குது, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, மற்ற செடிகள் கூட அதனால்
வளராமல் கெட்டு போகிறது. அது மட்டும் வளர்ந்தனே போதே தவிர அதில் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு எஜமான் சொல்ல, அந்த தோட்டத்துக்காரன், அதாவது தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாள் என்ன சொல்கிறான், எஜமானே இன்னும் 1 வருஷம் விட்டு பார்க்கலாம், கனி கொடுக்குமா பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டிடலாம். இதுதான் அந்த கோடாரி. இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னத்தை பார்க்கலாம் நம்மகிட்ட, நல்ல கனி கொடுக்குமா, இவன் வாழ்க்கையில நல்லதை செய்வானா, எனக்காக வாழ்வானா, நல்ல கனி கொடுப்பானா என்கிற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு, நமக்கு அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஜீவன் கொடுக்கப்பட்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா இந்த நாளிலாவது ஆண்டவர் சொல்றார், இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பினா நல்லா இருக்கும். சிலுவையில் அறையப்படும் போது எருசலேம் வீதிகளில் போகும்போது இந்த வார்த்தையை சொல்றார், எருசலேமே எருசலேமே, இந்த நாளிலாவது மனம் திரும்பினா நல்லா இருக்குமே அப்படின்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் ஆண்டவருடைய வருகையை பற்றி மட்டும் அங்கே சொல்லப்படலை. அடுத்தது இது சொல்லப்பட்டு ஆண்டவருடைய வருகையை சொல்லிட்டு அடுத்ததே என்ன பண்ணுறாங்க, மனந்திருதலுக்கான ஒரு அழைப்பை கொடுக்குறாரு யோவான் ஸ்நானகன். இங்கே அதே தான், மலாக்கினே அதே தான் இருக்குது. அடுத்தது டக்குன்னு எங்கே போகிறாங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் வருகைக்கு போயிடுது. ஏன்னா ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீ நானும் அடுத்தது எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கு திரும்ப வரப்போறார், அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். நிறைய முறை உங்க கூட பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய வருகை 2 விதமாக இருக்கிறது. ஒரு முறை வந்து சென்றுட்டாரு, இன்னொரு முறை வரப்போறாரு. அந்த வருகை எப்படி இருக்குமா, திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வருகையில் என்ன நடக்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுவோம். இப்போ 2ஆம் வருகையில் திருட மாதிரி எப்போ வருவார்னு தெரியாது. ஏசாமி என்ன சொல்றாரு, பிதாவாகிய ஒருவரை தவிர யாருமே அறியார்கள், தேவதூதர்கள் அறியார்கள், இல்லை தீர்க்கதரிசிகளோ யாருமே அறியார்கள். இயேசு சாமி என்ன சொல்ற, எனக்கு கூட அந்த நாள் தெரியாது. ஒரு நாள் நியமித்திருக்கிறார். அந்த நாள் எப்போ வரும்னா, அவர் கிருபை போதும். ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார் இல்லையா, போதும், இதோடு போதும் அப்படின்னு என்னைக்கு அவர் நினைக்கிறாரோ அந்த நாளில் அது இருக்கும். அந்த நாள் அளவில் யார் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறானோ அவன் ஆண்டவரோடு கூட போகிறான். அப்போ அதுதான் வருகை. ஆனால் இந்த இடத்துல அது சொல்லப்படவில்லை. அடுத்ததாக இன்னொரு வருகையை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகையை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படலை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் எப்படி வருவாராம், ராஜாதி ராஜாவாக வருவார், எல்லாருடைய கண்களும் அதை காணும். எல்லாருடைய கண்களும், அப்போ எல்லாருடைய கண்களும் காணும்படியாக அவர் வருகிறார். அப்போ இந்த உலகத்தில் அவர் வந்த பின்னால தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும், அவரோடு கூட யாரெல்லாம் போனாங்களோ அவங்களாம் திரும்பவும் வருவாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவரையும் அவர் கூட்டி சேர்ப்பார். அதன் பின்பாக 1000 வருட அரசாட்சி நடக்கும்.
1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தில் நடக்கும். ஏன் கூட்டி சேர்க்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார்னு வசனம் சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, பாவிகளை அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் யார்? தன்னையே தியானித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தத்தை இழந்து விடாமல் காத்தவர்கள், அவர்களெல்லாம் கூட்டி சேர்ப்பார். அந்த 1000 வருட அரசாட்சியிலே, ஆண்டவருடைய அரசாட்சியிலே அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குரியவர்கள் நீதியிலே காணிக்கை செலுத்தும்படி அவர்களை சுத்திகரித்து பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர்களை புடமிடுவார். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? பொன்னாக துலங்கும்படி. எப்படி பொண்ணை துலங்கிடுறாங்க? நெருப்பில் சுட்டு 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 அதனுடைய பியூரிட்டி, சுத்தத்தன்மை விளங்கும்படியாக செய்கிறாங்க. நெருப்பில் சுட்டு சுட்டு நீங்கள் எந்த நகையை எடுத்துன்னு போய் கடையில் கொடுங்களேன், இது இப்படி சார் அப்படி சாரணும், கடைசியில் என்ன பண்ணுவோம்? அதை உருக்கிடுறோம். உருக்கிட்டு அதில் இருக்கிற களிம்பெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டு இதுதான் சுத்தமானது. என்ன மாதிரி நகையை எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் கடையில் வேறு ஒரு நகை சேர்த்து கொடுத்தீங்கன்னா முதல் உருக்கிடுவோம். அப்போது ஆண்டவர் தன்னை உங்களை சுத்திகரிக்கும்படியாக, என்னை சுத்திகரிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? நம் வாழ்க்கையில் சோதனைகள் மூலமாக என்ன பண்ணுறாரு? புடமிடுகிறார். சோதனைகள், பிசாசானவனு சோதனை எடுத்து வருவான். அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஆண்டவர் மூலமாகவும், ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் அவர் என்ன சொல்றார்? என்னை சோதித்து பாருங்கள்ன்றார். அப்போ சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், சோதனைகளை வெற்றி கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு நிறையா நம்ம வாசிக்கிறோம். அந்த சோதனைகள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். இந்த ஒரு இழப்பு வந்தவொடனே, ஆண்டவரே ஒன்றா நான் எவ்வளோ தான் இப்படி பண்ணிட்டீங்களே, போச்சே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படி பல வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இந்த சோதனை மூலமாக என் பிள்ளை என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறானா? அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, என்ன எப்படி அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வருகிற போது அவர் எதற்காக வருவாரோ? நியாய தீர்ப்பு செய்யும்படி வருவேன். எங்க இருக்கு? 5வது வசனத்தில் இருக்குது. சூனியக்காரர் நமக்கு தெரியும், சூனியக்காரர்னும் போது நமக்கு தெரியும் எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகள் எங்கெங்க போகிறோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறார் நம்மளை. ஒரு குடும்பம் அழியும்படியாக போனோம்னா, இல்லை நமக்கு விரோதமாக செய்யப்படும்னா, அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் யார் தான்? ஆண்டவர் தான். அதை மறந்துடாதீங்க. பாதுகாக்கக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் தான். என்ன மாதிரி காரியங்கள் நமக்கு விரோதமாக செய்யப்பட்டாலும் உன்னை பாதுகாக்கிற கரம் எப்போது என்ன இருக்கு? நம்மோடு கூட இருக்கிறது. மறந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அவர் என்ன, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகி போகவே கூடாதுங்க. பாருங்க, சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொய் ஆணை இடுகிறவர்கள். ஆண்டவருக்கு நான் சத்தியமாக நான் பண்ணல சொல்லாதீங்க. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், பூமியின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம், தலைமையிலே சத்தியம் பண்ண. தலைமயிர் ஒன்றையும் என்ன பண்ண முடியாது உன்னால? வெண்மையாவோ கருமையாவோ ஏதோ வாக்க முடியாது. உதிர்வது முதல் ஆண்டவர், அது ஆண்டவருடைய கிரியையாக இருக்கிறது. மறந்து போகவே
கூடாது. அப்போ பொய் ஆணையிடுகிறவர்கள் எனக்கு பயப்படாமல் கூலிக்காரனின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஒரு ஏழை காய் விற்கிறவங்க வராங்கன்னா பேரம் பேசி வாங்காதீங்க, சரியா? ஒரு பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு நம்மளால பேரம் பேச முடியுதா? இல்லையே. அவன் போட்டுக்கிறத கொடுத்துட்டு வரான். அவன் எவ்வளோ கொள்ளை அடிக்கிறான்றது நமக்கு தெரியும். ஆனால் அதே சுமந்துன்னு வருவாங்க, காயோ எதையோ சுமந்துன்னு வருவாங்க. அவங்ககிட்ட போய் பேரம் பேசாது. யாருக்கு என்ன கூலியோ பேசின கூலி என்ன பண்ணோம், கொடுக்கணும். அதுதான் உண்மைகள் ஆண்டவர் நமக்கு காமிக்கிற காரியமே அதுதான். பேசின கூலி என்ன பண்ணு, பேசு, கொடுத்துரு. அதில் எந்த ஒரு அளவுக்கு அதிகமாக கேட்டான்னா நம்ம குறைச்சி பேசலாமே தவிர, பேசி முடித்து விட்ட பின்னால் என்ன பண்ணக்கூடாது, அதை கண்டிப்பாக கொடுத்தா நம்ம. ஏன்னா அது ஒரு ஆணையிட்டது போல, நான் செய்கிறப்பா அப்படின்னா. அதனால் முடியும் என்றால் முடியும்னு சொல்லலாம், முடியலன்னா முடியலன்னு சொல்லலாம், சரியா? இயன்றதை ஆம் என்பதை ஆம் என்றும், இல்லை என்பதை இல்லை என்றும் சொல்லும். இதற்கு மேலானது ஒன்றும் இல்லை என்று வசனம் சொல்லுது. அப்போ பொய் ஆணையிடுங்கள், எனக்கு பயப்படாமல் கூலிக்காரன் கூலியை அபகரித்துக் கொள்ளுங்கள், விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்குகிறவர்கள். நாங்கள் சொல்றதே என்ன சொல்றேன்னா, அனுபவிக்கிறவனே அனுபவிக்கிறது. ஒரு சபையில் கூட, சபைன்றது பெரிய சபை நமக்கு தெரியும், அனுபவிக்கிறவனே பதவியை அனுபவிச்சுட்டு அவன் குடும்பத்தையே வளர்த்துக்கிறான். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் படிச்சுட்டு எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்காதா, எனக்கு இப்படி ஒரு நிலை வராதா என்று ஏங்கி கொண்டவர்கள் எத்தனையோ பேர். இப்போது இங்கே அதை தான் சொல்கிறார், என்ன, விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்குகிறவன். ஒடுக்கிட்டு அவனே எல்லாத்தையும் அவனே பண்ணுறான். கர்த்தருடைய கரம் என்னாவாது, எப்போவுமே சும்மா இருக்காது. கர்த்தருடைய பார்வை அவளை விட்டு என்னாவாது, அவருடைய தீங்குக்கு என்ன பண்ணுவேன்றாரு, சரி கட்டுவேன்றார். அதனால் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு ஏதாவது தேவைன்னா அங்கே போய் முறையிடுங்க, ஆண்டவருக்கு முன்பாக முறையிடுங்க. எனக்கு என்னுடைய இடத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான், அதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் முறையிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்நியரின் நியாயத்தை புரட்டுகிறவர்கள். அந்நியர் போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, அவளுடைய நீதியை நாம் என்ன பண்ணக்கூடாது, புரட்டக்கூடாது. நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை கரெக்டாக செய்யணும். அவன் கிறிஸ்தவன் நீதி தவற மாட்டான்னு சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைக்கீழ் எல்லாமே, சரியா? நம்ம நடக்கையை ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். பேஸ் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க, பேஸ் ஹாஸ்பிட்டல் என்னப்பா திறக்க மாட்டீங்களாப்பான்னு கேட்குறான், இல்லையா? யாரை பார்த்தாலும் கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கொடுக்கப்பட்டதை மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் என்ன பண்ணுறோம், நம்மளே எல்லாத்தையும் அழித்து கொண்டுருக்கோம். சாட்சியுள்ள ஜீவியம் இல்லை, அதுதான் சாட்சியுள்ள ஜீவியம். ஒரு ஸ்கூலில் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு அந்த ஸ்தாபனம் என்ன இருக்கணும், வளர்ந்தடைய வேண்டும். ஒரு மருத்துவமனை இருந்து அந்த இடத்துல அநேக வியாதியஸ்தர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையினாலே குணமாக்கப்பட வேண்டும். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நாம் என்ன இல்லை, உண்மையற்றவர்களாக இருக்கணும். நாங்கள் இல்லையா சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறோன்னு பண்ணக்கூடாது, ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை உங்களுக்கு என்னான்னு தெரியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்னான்னு தெரியும். அந்த இடத்துல வந்து உட்காருவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உட்காடுறாங்க, பதவியில் உட்காடுறாங்கன்னா அதுக்கு சபை பொறுப்பாக இருக்கு. அப்போது ஆண்டவரை பாருங்கள், இவர் வந்தால் சபை வளரும் அப்படி என்கிற நிலைமை இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறபடி காரியத்தை செய்யுங்க. இதில் போய் சொந்தக்காரன் அவன் இவன் பார்க்காத, கர்த்தருக்கு முன்னால் பரிசுத்தவானாக இருக்கிறானா, கர்த்தருக்கு முன்னால் உண்மையாக இருக்கிறானான்னு மட்டும் பாருங்கள். அப்போது
எல்லாரும் ஐக்கியப்படுகிற போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெரிய அற்புதத்தை நடப்பிப்பார். ஐக்கியம் இல்லாதனால தான், பிரிவுகள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் செயல்பட முடியல. ஆண்டவருடைய ஊர்லேயே போயிட்டு அவரால் என்ன பண்ண முடியல? அற்புத அடையாளங்களை செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அவ்விசுவாசிகளாக, இவன் தச்சனுடைய மகன் தானே, நமக்கு முன்னால் இருந்த மரியாளுடைய பிள்ளை தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவனுடைய அவ்விசுவாசத்தினால ஆண்டவர் அங்கே என்ன பண்ண முடியல? அற்புதங்களை செய்ய முடியல. அப்போ விசுவாசத்தோடு கூட நாம் காரியங்களை செய்கிற போது, ஆண்டவர் மேல் முழு மனதோடும் அவர் மேல நம்பிக்கையோடு கூட காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் அங்கு செயல்பட முடியும். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய முடியும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்போ எதுவாக இருந்தாலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு முன்னால் ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்யும். அப்படி செய்கிற போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவரை ஆசீர்வாதம். அதனால் இங்கே சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கு விரோதமாக விரைந்து வந்து சாட்சியிடுவேன். இப்படி செய்த மக்களுக்கு விரோதமாக நான் எழும்பி வந்து சாட்சியிடுவேன். எத்தனையோ மக்கள் அழிவுக்கு காரணமாக இருந்தவங்க, சங்கீதக்காரன் சொல்ல போல, நான் பார்க்குறேன் அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். துரோகிகளை, ஆண்டவருக்கு விரோதமாக நின்ற கூட்டத்தை இப்படி செழித்து வாங்குறாங்களேன்னு நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்க இல்லை. அது நம்ம கண் முன்னால் நம்ம பார்க்கணும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்ம அதை வைத்து நம்ம சோதித்து பார்க்கணும். அவருக்கு அப்படி நடந்தது, அது போல் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் வாழ்ந்து போயிருக்கிறாங்க. பல சொல்கிறாங்க, என்ன இவங்கனால இந்த நன்மை நடந்துச்சு, அவங்களால அந்த நன்மை நடந்துச்சு, என் வாழ்க்கையை மாறுச்சு அப்படின்றாங்க. அப்போது அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அது ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன பண்ண? ஆண்டவரே சாட்சியிடுவேன்றார். இவளுக்கு விரோதமாக நான் சாட்சியிடுவேன் அப்படின்றார். தப்பிக்கவே முடியாது. வேஷம் போட்டவனுடைய வேஷமெல்லாம் அன்னைக்கு என்ன ஆகிடும்? கலைஞ்சு போயிடும். அவருடைய மனசாட்சி, அவருடைய ஆத்துமாவே அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடும். அதனால் என்ன சொல்றார்? கர்த்தராகிய நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரரே நீங்கள் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். என்னுடைய கிருபை இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. உங்களுடைய அக்கிரமம் மிக பெரிதாக இருக்குது. என்னுடைய கிருபை இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? நிர்மூலமாகாமல் இருக்கு. இதை தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடும். ஜெபிப்போம்.